அனைவருக்கும் வணக்கம். முந்தைய வீடியோவில் குலதெய்வத்து கோயிலுக்கு எப்போ போகணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் அதோட சின்ன இன்னொரு தொகுப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற முன்னோர்கள் வழிவிட்டால் தான் குலதெய்வம் நமக்கு ஆசை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம முன்னோர்கள் என்ன ஆசைப்படுவாங்க? எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும், எல்லாரும் ஒத்துமையாக தான் நம்மளை இது பண்ணணும், பார்க்கணும் அப்படி சொல்லி தான் ஆசைப்படுவாங்க. எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு எப்போ போகிறீங்கன்னாலும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒற்றுமையாக போங்க. மன ஒற்றுமையோட எல்லாரும் சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு வரும் பொழுது தான் குலதெய்வத்தோட பரிபூரண அருளை பெற முடியும். வீட்டுக்குள்ளே எவ்வளோ சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரும் ஒத்துமையாக குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. நல்லதே கிடைக்கும், நல்லதே நடக்கும். என் உயர்வுக்கும் வெற்றிக்கும் முயற்சிக்கும் உறுதுணையாக உள்ள அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.